வணக்கம் நட்புகளே. ஆல்ரெடி பேக் பார்ட் போட் நெக் பேக் பார்ட் போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதனுடைய ஃப்ரண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் போட் நெக் வேணும்னு சொல்லி நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கட்டிங் ஃப்ரண்ட்டும் போட் நெக்கு, பேக்கும் போட் நெக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் போட் நெக்கு, ஃப்ரண்ட் டீப் நெக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல் முறையாக நம்ம பொட்டிக் ஷாப்பில் வீடியோ போடுறோம். இந்த பொட்டிக் ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம நடத்துகிறோம், அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் போடுவோம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் போட் நெக் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பார்ட் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதோட பேக் பார்ட் ஆல்ரெடி முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த பேக்கை கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் போட் நெக்கு, அதுக்கு அடுத்து இப்போ ஃப்ரண்ட்டோட சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டினுடைய சென்டர் லைன் ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கான லைன். பேக் பார்ட்டை அப்படியே காப்பி பண்ணுறோம். இந்த பேக் பார்ட்டை வச்சுக்கிறோம். இது அக்ராஸ்னுடைய லைனு, ஷோல்டர் ஸ்டிச்சிங் லைனு, இங்கே செஸ்ட் லைனு, இது அக்ராஸ் லைனு, செஸ்ட் லைனு, பஸ்ட்னுடைய லைனு, பேக்னுடைய ஹைட்டு. பேக் ஹைட்டு, பேக்கோட ஹைட்டு, இது பஸ்டினுடைய லைனு, செஸ்ட் லைனு, அக்ராஸ்னுடைய லைனு, பேக் ஷோல்டருடையது. இங்கே பேக் அக்ராஸ்னுடைய இடம் 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டரில் இருந்து இந்த இடத்த எடுத்து வச்சுக்கணும். இப்போ போட் நெக்குக்கு இங்கேருந்து 2 இன்ச்சு, 2 இன்ச்சில் ஒரு லைன், 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு லைன். இங்கே இந்த அக்ராஸ்னுடைய லைனில் இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கணும். இங்கேருந்து இந்த ஷேப் இதில் கொடுத்துக்கணும். அப்படி இப்போ பஸ்ட்டு 35.5, 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இப்போ பேக்குடைய ஹைட் இங்கே இருக்குது. இங்கேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இது ஃப்ரண்ட்டோட டோட்டல் ஹைட். பஸ்ட்டு டிவைடட் பை 12, 2.25 1 பாயிண்ட் வரும். 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இது ஃப்ரண்ட் அண்டர் பஸ்ட்னுடைய இடம். இந்த இடங்கள் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டிங் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ இது ஃபஸ்ட் பாயிண்ட்னுடைய இடம். இப்போ பேக்கில் பஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்.
8.25 1 பாயிண்ட் இருக்குது. இந்த 8.25 1 பாயிண்ட் இங்கே வைக்கணும். 35.5 17.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு இங்கேருந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இடுப்பு வந்து 30.5 இன்ச்சு இடுப்பு, 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இங்கே 2 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ இங்கே 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுருக்கோம். அதே 3.5 இன்ச்சு 1 பாயிண்டில் 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ 2 இன்ச்சு டாட்டுக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு வந்து இந்த பக்கம் இங்கேருந்து 1/2 இன்ச்சு இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பஸ்ட் லைன்லேருந்து இந்த 1/2 இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும். இப்போ ஸ்டிச்சிங்க்கான அளவு இங்கேருந்து ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து எடுத்துக்கணும். அதே ஷேப்பு இங்கேருந்து ஸ்டிச்சிங் லைனையும் அதே மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து டாட் பாயிண்ட்டு இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் வந்து இதிலேருந்து கொடுத்துக்கலாம். டாட் பாயிண்ட்லேருந்து இந்த ஷேப் இங்கேருந்து பிரின்சஸ்னுடைய இந்த சைடு உள்ள பார்ட்டு. இப்போது நம்ம இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து இங்கே பிடிப்போம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து 3.5 இன்ச்சு. ஸோ 3.5 இன்ச்சு இந்த அக்ராஸ் லைனுக்கு நேரம் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து அதே ஷேப்பில் இந்த அக்ராஸ் பாயிண்ட்டுக்கு நேரம் இங்கேருந்து இதை எடுத்துக்கணும். நெக் பாயிண்ட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த நெக் ஷேப்புக்காக எடுத்துக்கோங்க. இங்கே ஸ்டிச்சிங் பாயிண்ட்டுக்கு நேரம் எடுத்துக்கணும். இந்த போட் நெக்கினுடைய ஷேப்பை இதிலிருந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த போட் நெக் ஷேப்பு வந்து கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக கிடைக்கும். இது இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இங்கேருந்து இப்போ இந்த ஷோல்டரில் ஆல்ரெடி மைனஸ் பண்ணியிருப்போம். இந்த ஷோல்டருக்கு இந்த ஷோல்டர் வந்து கரெக்டான ஷோல்டர் இடத்துக்கு போகும்போது இந்த நெக்கினுடைய ஷேப் வந்து அந்த போட் ஷேப்பில் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து டாட்டு இருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து இதில் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது செஸ்ட்டுடைய இடம் இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3/4 இன்ச்சு இருக்குது. இங்கே அந்த பாயிண்டில் இருந்து அந்த 3/4 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்க லைனில் வந்து இந்த பார்ட் எடுத்திருக்கோம். இங்கேருந்து கீழே இருக்க லைனுக்கு வந்து இந்த ஷேப் வந்து எடுத்து வச்சுக்கணும். இங்கேருந்து இப்போது இங்கேருந்து
இந்த ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக அந்த ஷேப் உள்ளே வர்ற மாதிரி எடுத்துக்கணும். இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் வரைகிறதுக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச் வெளியே வந்துடணும். இங்கேருந்து லைட்டாக இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த ஷேப் லைட்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பு வந்து இந்த சென்டர் வரை கொடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் இருந்து இந்த ஷேப் இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த ஷேப் எடுக்கணும். இதிலேருந்து இந்த ஷேப் எப்படி எடுத்துக்கோங்க. இந்த சைடில் வந்து கரெக்டாக வந்து இங்கே இடுப்பினுடைய அளவு வச்ச இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த லைட்டாக அந்த ஷேப் இப்படி வச்சு இந்த ஷேப் இங்கே கொடுத்துருங்க. இப்போ இடுப்பு இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு இடுப்பு, இங்கே 3.25, 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே கரெக்டாக இருக்கும். 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். 30.5 இன்ச்சு இடுப்பு. ஸோ இப்போ நம்ம இந்த கட்டிங் பண்ணும்போது இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப்பை வந்து இங்கேருந்து இந்த ஷேப்பை கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து கட்டிங் பண்ணிடலாம். இப்போது இந்த ஹைட்டு ஜாயின் பண்ணும்போது இதனுடைய ஹைட்டு அதே மாதிரி இதனுடைய ஹைட்டு. இப்போ இந்த ஹைட்டு இங்கேருந்து செக் பண்ணிக்கணும். 6.5 இன்ச்சு இருக்குது. அதே 6.5 இன்ச்சு இந்த ஹைட்டில் வர்ற மாதிரி இங்கே கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த இடம் இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ஆம்கோலினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து எடுக்கணும். இப்போ ஆம்கோல் வந்து இங்கேருந்து ஆம்கோல் ஷேப் இங்கே வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம ஆம்கோல் இங்கே செக் பண்ணிக்கணும். 15 இன்ச்சு ஆம்கோல், 3.25, அந்த 3.25 இங்கே வச்சுக்கணும். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டினுடைய ஷோல்டரில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இங்கே கிராஸ் பண்ணிக்கணும். இப்போது சைடினுடைய வியூவில் இங்கேருந்து இந்த ஜாயின் பண்ணுற பொசிஷனில் கரெக்டாக வச்சிடணும். இப்போ இங்கே இந்த ஆம்கோலினுடைய ஷேப் இங்கே எடுத்துகிட்டு சைடை அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே உள்ள ஹைட்டு வந்து இந்த ரவுண்டு சைடு வந்து எடுக்கணும். இந்த பக்கம் இந்த சைடில் உள்ள ஷேப்பை வந்து கரெக்டாக இங்கே எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்க்கணும். 5.25 1 பாயிண்ட்டு, அதே 5.25 1 பாயிண்ட்டு இங்கே எடுக்கணும். இப்போ ஜாயின் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே லைட்டாக இந்த ஷேப் கொடுத்துடணும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஷேப் கரெக்டாக கொடுத்துடணும். ஏன்னா நம்ம ஹைட்டு தேவையான ஹைட்டை கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கேருந்து இந்த ஷேப் இங்கே கொடுத்துடணும். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு பார்ட்டை முதல்ல கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டோட நெக்கு, ஃப்ரண்ட் வந்து போட் நெக்கு மார்க் பண்ண ஷேப்லேயே கட் பண்ணிடலாம். லைட்டாக இந்த கிராஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அப்படியே கட் பண்ணிடலாம்.
இது எல்லாத்தையுமே வந்து அட்காட் பண்ணிக்கலாம். டாட்டு, இங்கே ஸ்டிச்சிங்க்கான அளவு, அதே மாதிரி தையல் பிடிக்கும்போது சேம் அதே அளவு பிடிப்போம். இங்கே இந்த இடத்துல நெக் பக்கத்தில் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கிராஸ் கொடுக்குறோம் லைட்டாக. அதே மாதிரி இந்த சென்ட்ரு. இப்போ நாம் இந்த சைடு பார்ட்டை எடுத்துட்டோம். இப்போது சைடு பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஷேப்பையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து நீட்டாக வந்திருக்கும். இப்போ லைட்டாக அந்த மார்க்கிட்ட இருக்கக்கூடிய பிசுறுகள் எல்லாம் தட்டிக்கலாம். இந்த சென்டரை கட் பண்ணிக்கணும். அது மாதிரி சைடு. இது சைடு பார்ட்டு, இங்கே ஊக்குப்பட்டியினுடைய பார்ட் இது. இப்போ அந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 பார்ட்லேயும் லைனிங்கில் கட் பண்ணும்போது இந்த பார்ட்டில் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த பார்ட் இப்படி கட் பண்ணும்போது இதில் மட்டும் ஸ்டிச்சிங் வந்து லைனிங்கில் கட் பண்ணும்போது இதில் ஸ்டிச்சிங் வச்சுக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையல் பிடிக்கிற அளவுக்கு வந்து இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணும்போதும் இந்த சைடு வந்து இப்படி வச்சுட்டு லைனிங்கில் மார்க் பண்ணும்போது இங்கே இருந்து அப்படியே இந்த ஷேப் வந்து சென்டர்லாம் எடுத்துடணும். இங்கே அதே இது இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிடணும். இங்கே ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துடணும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்து அதை கட் பண்ணிட்டோன்னா லைனிங்கில் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரின்சஸ் கட் எப்போவுமே நீங்கள் இப்படி பேப்பர் பேட்டர்னில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேவையான ஷேப்புகள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். புதுசாக பழகும்போது டைரெக்டாக லைனிங்கில் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும். ஸோ முதல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இப்போ உங்களுக்கு இது நம்ம சிலபஸில் வந்து 2 month கோர்ஸ். நம்ம சிலபஸில் பிரின்சஸ் கட் மெத்தடு 2ல் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, இது செகண்ட் மெத்தடு, இதுக்கு அடுத்து தேர்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இப்படி அடுத்தடுத்து அட்வான்ஸாக இருக்குது. சிம்பிளாக கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தடை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா அளவுகளுக்குமே பஸ்னுடைய அளவுகள் அதிகமாக வந்தாலும் சரியாக வந்தாலும் எல்லா அளவுகளுக்குமே நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பார்ட்டை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அடுத்து இப்போ ஃப்ரண்ட் போட் நெக் பார்த்துருக்கோம். இப்போ இதே பேக் பார்ட்டில் பேக் போட் நெக்கு ஃப்ரண்ட் டீப் நெக் வரும்போது இந்த கட்டிங் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது இதில் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இங்கே இந்த ஃப்ரண்ட் இதில் வரும்போது இந்த கப்பு தேவையான அளவுக்கு இந்த பஸ்ட்டு வந்து இப்படி தூக்கி கொடுத்துரும். இந்த ஷேப்பெல்லாம் இங்கே ஊக்குப்பட்டி அடித்தோடனே இங்கே ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்துடும். ஸோ இது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இந்த பஸ்ட்டோட அளவு உங்களுக்கு இங்கே இப்படி இந்த மாதிரி வந்து தேவையான அளவு கிடச்சிடும். இந்த டாட் பிடிச்சோடனே இந்த சைடு டாட் பிடிச்சோடனே அதே மாதிரி இந்த கப்புக்கு தேவையான அளவு எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி இதை இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இதை இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ கப் ஷேப் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக கிடைக்கும். கப் ஷேப் நமக்கு என்ன தேவையோ அந்த கப் ஷேப் இதில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேக் போட் நெக்கு ஃப்ரண்ட் டீப் நெக் எப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி நட்புகளே.